அலகு 41. இஸ்ரவேலுக்கு ஆண்டவரின் உறுதிமொழி. தீவுகளே, என் திருமுன்னே மௌனமாயிருங்கள். மக்களினங்கள் தம் ஆற்றலை புதுப்பிக்கட்டும். அருகில் வந்து பேசட்டும். நீதி தீர்ப்புக்காக நாம் ஒருங்கே கூடி வருவோமாக. சென்றவிடமெல்லாம் சிறப்புறும் நேர்மையாளரை கிழக்கிலிருந்து எழும்ப செய்தவர் யார்? மக்களினங்களை அவரிடம் கையளித்து அரசர்களை அவருக்கு கீழ்ப்படுத்தியவர் யார்? அவரது வாள் அவர்களை புழுதியாக்குகிறது. அவரது வில் அவர்களை பதர்போல் பறக்கச் செய்கிறது. அவர் அவர்களை துரத்திச் செல்கின்றார். எதிர்ப்பு எதுவுமின்றி முன்னேறுகின்றார். பாதை வழியே காலடி படாது செல்கின்றார். இவற்றை செய்ய முடிந்தவர் யார்? தொடக்கத்திலிருந்தே தலைமுறைகளை அழைத்தவரென்றோ? ஆண்டவராகிய நானே முதலானவர், முடிவானவற்றுடன் இருக்கப் போகிறவரும் நானே. தீவு நாட்டினர் அதைக் கண்டு அஞ்சினர். உலகின் எல்லைகளில் வாழ்வோர் நடுநடுங்கினர். எனவே அன்னோர் ஒருங்கே கூடி வந்தனர். ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்திருப்போருக்கு உதவி செய்கின்றார். தமக்கு அடுத்திருப்பவரிடம் திடன்கொள் என்கின்றார். கைவினைஞர் பொற்கொல்லருக்கு ஊக்கமூட்டுகின்றார். சுத்தியலால் தட்டுபவர் சம்மட்டியால் அடிப்பவரிடம் பற்ற வைப்பது பற்றி நன்று என்று சொல்லி உற்சாகப்படுத்துகின்றார். அசையாதபடி ஆணிகளால் அதை இறுக்குகின்றார். நீயோ இஸ்ரவேலே, என் அடியவனே, நான் தேர்ந்தெடுத்த யாக்கோபே, என் அன்பன் ஆபிரகாமின் வழிமரபே, உலகின் எல்லைகளினின்று உன்னை அழைத்து வந்தேன். தொலை நாடுகளினின்று உன்னை அழைத்தேன். நீ என் அடியவன், நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். உன்னை நான் தள்ளிவிடவில்லை என்று சொன்னேன். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன். உனக்கு உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கையால் உன்னை தாங்குவேன். உனக்கெதிராய் வெகுண்டெழுவோர் அனைவரும் மானக்கேடுற்று இழிநிலை அடைவர். உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் இல்லாதொழிவர். உன்னை எதிர்த்து போராடியோரை நீ தேடுவாய், ஆனால் அவர்களை கண்டுபிடிக்க மாட்டாய். உன்னை எதிர்த்து போரிட்டோர் ஒளிந்து போவர். ஏனெனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாயிருப்பேன் என உன்னிடம் சொல்பவரும் நானே. யாக்கோபு என்னும் புழுவே, இஸ்ரவேல் என்னும் சிறு குழுவே, அஞ்சாதிரு, உனக்கு நான் துணையாயிருப்பேன் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரவேலின் தூயவரே, உன் மீட்பர். இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன். நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய். குன்றுகளை தவிடுபொடியாக்குவாய். அவற்றை புடைப்பாய். காற்று அவற்றை வாரிக்கொண்டு போம். புயல் அவற்றை சிதறடிக்கும். ஆண்டவரில் நீ அகமகிழ்வாய். இஸ்ரவேலின் தூயவரில் நீ மேன்மையடைவாய். ஏழையரும் வறியோரும் நீரை தேடுகின்றனர், அது கிடைக்கவில்லை. தாகத்தால் நாவறண்டு போகின்றனர். ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன். இஸ்ரவேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன். பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்றச் செய்வேன். பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் புறப்பட செய்வேன். பாலை நிலத்தை நீர் தடாகங்களாக மாற்றுவேன். வறண்ட நிலத்தை நீர் சுனைகளாக மாற்றுவேன். பாலை நிலத்தில் கேதுரு மரங்களை வளரச் செய்வேன். சித்திம் மரம், மிருதுச் செடி, ஒலிவ மரம் ஆகியன தோன்றச் செய்வேன். தேவதாரு மரங்களையும் புன்னை மரங்களையும் ஊசி இலை மரங்களையும் பாழ்நிலத்தில் வைப்பேன். அப்போது ஆண்டவர் தம் ஆற்றலால் இதை செய்தார் என்றும்
இஸ்ரவேலின் தூயவர் இதை படைத்தார் என்றும் மக்கள் கண்டு உணர்ந்து கொள்வார்கள். ஒருங்கே சிந்தித்து பூரித்துக் கொள்வார்கள். பொய்த் தெய்வங்களுக்கு ஆண்டவரின் அறைகூவல். உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். உங்கள் ஆதாரங்களை எடுத்துரையுங்கள் என்கிறார் யாக்கோபின் அரசர். அருகில் வந்து இனி நிகழப்போவதை அத்தெய்வங்கள் நமக்கு அறிவிக்கட்டும். முன்னே நடந்தவற்றை அவை எடுத்துரைக்கட்டும். நாம் சிந்தித்து அவற்றின் இறுதி விளைவை அறிந்து கொள்வோம். இல்லாவிடில் வரவிருப்பவற்றை அவை நமக்கு எடுத்துக் கூறட்டும். நீங்கள் தெய்வங்கள் என நாங்கள் உணரும் பொருட்டு வருங்காலத்தில் நடப்பவற்றை எங்களுக்கு கூறுங்கள். நன்மையாவது தீமையாவது செய்யுங்கள். நாங்கள் யாவரும் ஒன்றாகக் கண்டு திகைத்து நிற்போம். இதோ நீங்கள் ஒன்றுமில்லாமை, உங்கள் செயலும் ஒன்றுமில்லாமையே. உங்களை தேர்ந்து கொள்பவன் வெறுக்கத்தக்கவன். நான் வடக்கிலிருந்து ஒருவரை எழும்பச் செய்தேன். கதிரவன் உதிக்கும் திசையிலிருந்து அவர் வந்துவிட்டார். என் பெயரை அவர் போற்றுவார். ஒருவர் சேற்றை குலைப்பது போலும் குயவர் களிமண்ணை மிதிப்பது போலும் அவர் ஆளுநர்களை நடத்துவார். நாங்கள் அறியும்படி தொடக்கத்திலிருந்தே இதை அறிவித்தவர் யார்? அது சரி என்று நாங்கள் சொல்லும் முன்னரே உரைத்தவர் யார்? அப்படி எதுவும் அறிவிக்கவில்லை, முன்னுரைக்கவும் இல்லை. நீங்கள் பேசியதை யாரும் கேட்டதுமில்லை. இதோ வருகின்றார்கள் என்று முதலில் சீயோனுக்கு அறிவித்தவர் நானே. நற்செய்தியாளரை எருசலேமுக்கு அனுப்பியவரும் நானே. நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன், எதையும் காணவில்லை. அவற்றுள் அறிவுரை வழங்கவோ என் வினாவுக்கு மறுமொழி தரவோ எத்தெய்வமும் இல்லை. இதோ அவை அனைத்தும் ஒன்றுமில்லாமையே. அவற்றின் செயல்களும் ஒன்றுமில்லாமையே. அவற்றின் படிமங்களோ காற்றும் வெறுமையுமே.